நம் சித்த மருத்துவத்திலும் சித்த மருந்துகளை தயிரில் அனுமானித்து கொடுக்கும் பழக்கம் இருக்கிறது. உதாரணத்திற்கு மஞ்சள் காமாலை நோயில் கீழாநெல்லியை கற்கமாக அரைத்து தயிரில் கலந்து சாப்பிடும்போது காமாலை நோய் விரைவில் நீங்கும். கெட்டியான தயிரை நீருடன் கடைந்து உப்பு சேர்த்து பருகி வந்தால் உடல் சூடு குறையும், ஜீரண மண்டலம் சீர்பெறும். மேலும் லோ பிபி எனப்படும் குறை இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு நீர்மோர் ஒரு மிகச்சிறந்த மருந்து. வெண்ணெயை அதன் புளிப்புத்தன்மை நீங்க நீரில் பிசைந்து கழுவி சுத்தி செய்து நேரடியாக உட்கொண்டால் கண்ணெரிச்சல், கண் நோய்கள் குணமாகும். வெண்ணெயை சூடாக்காமல் நேரடியாக பயன்படுத்துவது சிறப்பு. குழந்தைகளுக்கு சிறிதளவு வெண்ணெயை நேரடியாக உட்கொள்ள கொடுத்தால் எதிர்ப்பு சத்து அதிகமாகும். வாய்ப்புண் மற்றும் விரணங்களுக்கு வெண்ணெயை தடவி வந்தால் விரைவில் குணமாகும். நாட்டு பசுனை உட்கொள்ளும் போது கண் பார்வை சீர்பெறும். மேலும் வாத தோஷம், வயிற்று வலி, வயிற்று எரிவு, குடல் நெளிதல், மூலரோகம் போன்ற நோய்கள் குணமாகும் என்று அகத்தியர் தன் குணப்பாடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்.